கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் நடைபெற்று வந்த சாலை பணி திடீரென நிறுத்தப்பட்டுள்ளது. காரணம் என்ன பார்க்கலாம். பொதுமக்களின் நீண்டகால போராட்டத்திற்கு பிறகு குழித்துறையில் உள்ள தோட்டியோடு புதுக்கடை சாலைக்காக மத்திய அரசு 22 கோடி ரூபாயை ஒதுக்கியது. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட சாலை பணிகள் திடீரென நிறுத்தப்பட்டன. 19 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்த புள்ளி பெற்ற ஒப்பந்ததாரர் பணிகளை முடிக்க போதுமான நிதி இல்லை என கூறி தார் தளத்தை அமைக்கும் பணியை பாதியிலேயே நிறுத்திவிட்டார். இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். ரயில் வாழ் உடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜான்ங்கிற கவுன்சிலர் அவங்கள்ட்ட சொன்னார். பொதுப்பணித்துறையில் சொல்லி அவங்க கேட்காம 2 மீட்டரை இடித்து போட்டுட்டு 16 நாள் அப்படி போட்டிருந்தாங்க. தண்ணி அந்த ரோடை உடச்சிருச்சு. தண்ணி இப்போ 5 அடி உயர்ந்திருக்கு. தண்ணி வந்ததுனால வேலை நடக்க எம்எல்ஏட்ட சொன்னாலும் அவங்களும் சொன்னாங்க தண்ணி தீர்ந்த பிறகு போடுவாங்க. தண்ணி தீரணும்னா ஜனவரி மாதம் ஆகும். ஜனவரி மாதம் ஆன பிறகு தான் அங்கே ஏதாவது செய்ய முடியும். 2000த்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் செல்லும் இச்சாலை தற்போது பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறது. வேறு வழியின்றி இச்சாலையை பயன்படுத்துவதால் ஏராளமான விபத்துகள் நேரிடுவதாகவும் கூறுகின்றனர் இப்பகுதி மக்கள். நெடுஞ்சாலைத்துறை அதை கண்கிடாத ஒரு நிலைமை இருப்பதனால எத்தனைப்பட்ட இந்த ரோடை சரி செய்து மக்களுக்கு பயன்படுத்தும் முறையில் செயல்படுத்த அரசாங்கத்தை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். பாதியில் வேலையை நிறுத்திய ஒப்பந்ததாரர் மீது துறை ரீதியாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அதிகாரிகள் கையூட்டு பெற்றிருக்க கூடும் என்றும் சந்தேகிக்கின்றனர் பாதிக்கப்பட்ட மக்கள். போர்க்கால அடிப்படையில் செப்பனிட வேண்டும் என்று ஏற்கனவே 2-3 தடவை நான் இந்த துறை சார்ந்த அதிகாரிகளிடம் முறையிட்டிருக்கிறேன். இருந்தபோதும் இந்த சாலை இன்றைக்கு மிகவும் மோசமான நிலையிலும் இந்த பணி நடக்காமலும் காணப்படுகிறது. விரைவில் பணிகள் முடிந்து இந்த சாலை பயன்பாட்டுக்கு வந்தால் மட்டுமே விபத்துக்களை தடுக்க முடியும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.